Hi, welcome you to Learn English. இந்த படத்தை பார்த்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல யாருக்காகவோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை எல்லாத்தையும் தமிழ் வாக்கியங்களாக நம்மளால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இங்கிலீஷ் சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஒரு கடற்கரை, இந்த படத்தில் தெரியுது. இது ஒரு கடற்கரை. திஸ் இஸ் எ சீசோர். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். எ மேன். ஸோ ஒரு மனிதர். எ மேன் இஸ் சிட்டிங் தேர். ஒருத்தர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இதை நம்மளால் சொல்ல முடியுது. இதே மாதிரி வானம் தெளிவாக இருக்கிறது, அலைகள் எதுவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இது மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ வானம் தெளிவாக இருக்கிறது, ஸ்கை இஸ் கிளியர். த ஸ்கை இஸ் கிளியர். அலைகள் எதுவும் இல்லை, தெர் ஆர் நோ வேவ்ஸ். அலைகள் எதுவும் இல்லை, தெர் ஆர் நோ வேவ்ஸ். இதே மாதிரி இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது. எனக்கும் அப்படின்னு வார்த்தை இருக்குது, நீங்கள் எனக்கு அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. எனக்கு கடற்கரை பிடிக்கும். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். திஸ் ஃபோட்டோ இஸ் பியூட்டிஃபுல். இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது. எனக்கு கடற்கரை பிடிக்கும். ஐ லைக் சீ ஷோர். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு குழந்தையோட புகைப்படம். இந்த குழந்தை கண்களை மூடி இருக்கிறது. ஒருத்தர் இந்த குழந்தையை பிடித்திருக்கிறார். இது அழகாக புன்னகைக்கிறது. இதை நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு குழந்தையின் புகைப்படம். இந்த குழந்தை கண்களை மூடி இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. திஸ் இஸ் எ சைல்ட்ஸ் ஃபோட்டோ. குழந்தையின் ஃபோட்டோ. சைல்ட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். இந்த குழந்தை கண்களை மூடி இருக்கிறது. திஸ் சைல்டு closed his eyes. The child's eyes are closed. இந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த குழந்தையின் கண்கள் மூடி இருக்கிறது. The child's eyes are closed. ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார். இது அழகாக புன்னகை செய்கிறது. இதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். A person is holding this child. ஒருவர் இந்த குழந்தையை பிடித்திருக்கிறார். தூக்கி இருக்கிறார் அப்படின்னா எ பர்சன் இஸ் கேரியிங். தூக்கி வைத்திருக்கிறார். கேரியிங் திஸ் சைல்டு. இது அழகாக புன்னகை செய்கிறது. இட் ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி. நெக்ஸ்ட் பிக்சர். இந்த படத்தில் ஒரு கண்ணாடி பார்க்குறேன், காஃபி கப், அப்புறம் ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன். இதை நம்ம சொல்ல போகிறோம். கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தின் மேல் உள்ளது. ஸோ ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். I see a specs, a coffee cup and a book. மூணு விஷயம் சொல்கிறதுனால கடைசி சொல்கிறதுக்கு முன்னாடி அண்டு, கடைசி பொருளை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்டு யூஸ் பண்ணுறோம். I see a specs, coffee cup and a book in this picture. The specs and the coffee cup are on the book. On அப்படின்னா மேலே, புக் மேலே இருக்கின்றன. Now the next picture. நான் இந்த படத்தில் ஒரு பெண்ணின் கைகளை பார்க்கிறேன். அவரது கைகளில் 3 ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கின்றன. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஐ சி, நான் பார்க்கிறேன். ஐ சி எ லேடிஸ் ஹேண்ட்ஸ் இன் திஸ் பிக்சர். ஓகே, ஒரு பெண்ணின் கைகளை நான் பார்க்கிறேன். இந்த லேடிஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், அதை நோட் பண்ணுங்க. அவரது கைகளில் 3 ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கின்றன. தெர் ஆர் 3 strawberries in her hands. இல்லைனா she is having 3 strawberries in her hands. ஒரே டைப்பில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணாமல் வேறு வேறு டைப்பில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். Now look at this picture. இது ஒரு வித்தியாசமான படம். இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த படத்தில் சைக்கிள் மட்டுமே நிஜம். அந்த பசங்களோட இமேஜ் வந்து ட்ராயிங், அது வாலில் அதை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் சைக்கிள் ரியலாகவே நிற்கிது. ஸோ இந்த சென்டென்சஸை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். ஓகே, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.